கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம். திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல். எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக இன்பம். எனவே இந்த ராஜ்மோகனுக்கு எது தெரியுமா பேரின்பம்? புத்தக காதலர்கள் முன்னால் ஒரு புத்தகம் குறித்து பேசுவதுதான் உள்ளபடியே எனக்கு பேரின்பம். எனதருமை புத்தக காதலர்களே, முதல் வணக்கம். ஒரு தென்றலை போல தழுவிய பரிதி பதிப்பகத்தை சார்ந்த இளம் பரிதி அவர்களுக்கு தொழில்நுட்ப இயக்குனர் SNS கல்வி நிறுவனங்களினுடைய நளின் விமல்குமார் ஐயா அவர்களுக்கு, வாதங்களின் சூரர், விவாதங்களின் வீரர், நீதிமன்றம் வியந்து பார்க்கக்கூடிய வழக்குரைஞர் அன்பு சகோதரர் திரு கே பாலு ஐயா அவர்களுக்கு, ஆவணப்படை இயக்குனர், அற்புதமான பாடகர் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களுக்கு, அந்த சிறந்த பாடகருக்கே போட்டியாக இன்று பாடகராக பரிணமித்திருக்கிற அன்பு தம்பி லயலா மணி அவர்களுக்கு, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு சகோதரர் வடசென்னை சிவா அண்ணன் அவர்களுக்கு, சென்னை பல்கலையின் துறை தலைவர் முருகன் ஐயா அவர்களுக்கு, மேனாள் கல்லூரி கல்வி இயக்கக இணை இயக்குனர் மதிவாணன் ஐயா அவர்களுக்கு, தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு, அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜ் பிரசன் ஐயா அவர்களுக்கு, பராசக்தி கல்வி நிறுவனங்களின் தாளர் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு, அன்பு சகோதரர் எங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய இணை இயக்குனர் VN அண்ணாதுரை அண்ணன் அவர்களுக்கு, வார்த்தைகளால் வண்ண தோரணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளரும் நன்றியுரை நவில காத்திருக்கக்கூடியவருமான உடற்கல்வி ஆசிரியர் சங்கர் அண்ணன் அவர்களுக்கு, சிறப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர்களுக்கு, ஊடக பணிக்காக காத்திருக்கும் கேமரா கண்களுக்கு, நிறைந்த இந்த அவைக்கு, அவையை தாண்டி நின்று கொண்டே தமிழ் ரசிக்கும் ரசிக பெருமக்களுக்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு சகோதரன் தோழன் ராஜ்மோகனின் வணக்கத்தை பறைசாற்றுகிறேன். விழா நாயகர் மருத்துவர் மகுடமுடி அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இரண்டு விஷயங்களை தெளிவுபடுத்தணும். கடிகார முட்களோடு நான் கடுமையாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு முயற்சித்தும் ஒரு அவசர கூட்டம் காலையில் திடீரென ஏற்பட்டு விட்டதால் அந்த மக்கள் பிரச்சனையை சந்தித்து விட்டு இந்த மாமன்றத்துக்கு வர சில நிமிடங்கள் தாமதமானதற்காக நான் மன்னிப்பும் வருத்தமும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் தொகுப்பாளர் சொன்னாரு, அதாவது நம்ம பரிதி பதிப்பகத்துல இருந்து சொன்னாங்க, இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருந்ததால அன்பு சகோதரர் ஆதவ வரலனாங்க. அப்படி இல்லை, அது முக்கியமான நிகழ்வுனா இது முக்கியமான நிகழ்வு இல்லையா? அவருக்கும் இன்னொரு அவசர கூட்டம், ஒரு மக்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்ததால அவருடைய எண்ணமும் இதயமும் சிந்தனையும் இங்குதான் இருக்கிறது. ஆனால் அவர் அங்க மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாரு. அதனால அவருடைய வாழ்த்தையும் முதலிலே சொல்லிக்கொண்டு, அன்புடன் அழைக்கிறது அறிவாசனம் இந்த புத்தகம் மேடையில முதல்ல ஒரு அன்பு வேண்டுகோளை சொல்றேன். இது ஒரு சகோதரனா சொல்றேன். எங்க மருத்துவர்கிட்ட நான் சொல்லாம யார் சொல்றது? முடிந்த வரைக்கும் சிறப்பு செய்யும் போது பொன்னாடைகளை தவிர்த்து விட்டு புத்தகத்தையே பரிசாக கொடுக்க முயற்சி செய்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இவங்க கூட பரவாயில்ல, ஒரு பயனாடையை தான் பொன்னாடைன்னு போத்துட்டாங்க. ஆனால் நம்ம மற்ற விழாக்கள்லாம் பொன்னாடைன்னு அது ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அதை குளிருக்கு போத்திக்கவும் முடியாது. முகம் கழுவி அதில் முகத்தை தொடச்சோம்னா முகம் பழுதாயிரும். சரி, சும்மா மடித்து ஒரு கைக்குட்டை மாதிரி வச்சுக்கலாம்னா பாக்கெட்டுக்குள்ளே அது பொருந்தி போகாது. இப்போ மூட்டை மூட்டையாக எங்கள் வீட்டில் பொன்னாடை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எடுத்து வீச மனம் வரல. இப்போ நம்ம தம்பிங்க ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை பார்க்க வரும்போது புத்தகத்தோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். புத்தகத்தை வாங்கினோன்னே சொல்வேன், இது அந்த வெயிட்டிங் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தியா தம்பி, என் புத்தகத்தை எனக்கே தருவாங்க. அப்புறம் இந்த பூங்குத்து சில பேர் நண்பர்கள் கொண்டு வருவாங்க. பூங்குத்து, நான் பூங்குத்தை ரசிப்பேன். ஒவ்வொரு பூவிலும் நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் பல செய்திகள் இருக்குது. ஒரு பூவை போல் இன்னொரு பூ இருக்கும், ஆனால் ஒரு பூவை போல் இன்னொரு பூவிதழ் இருக்காது. பார்த்த உடனே நான் ஓகே, கொஞ்ச நேரத்தில் அதே பூச்செண்டு வரும், 10 நிமிஷம் கழிச்சா அதே பூச்செண்டு வரும். அப்புறம் நான் உதவியாளர் கூப்பிட்டு, ஒரு உதவி செய்யுங்க, இதை கொஞ்சம் ஒழிச்சு வைங்க, மறுசுழற்சியில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை கூட மறுசுழற்சி பண்ண முடியும். இந்த பொன்னாடை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. ஆனால் புத்தகம் பாருங்க, ஏழை எளிய வீட்டு பிள்ளையாக பிறந்து கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி, எந்த அமைச்சரும் சொல்ல மாட்டாங்க, நான் பெருமையோடு மேடை தோறும் சொல்லுவேன், நான் ஒரு மக்கு மாணவன், ஸ்லோ லேர்னர், மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை நான். கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துவது. 50 பேர் முன்னாடி பேசுவதா பேச்சு, 5 பேர் முன்னாடி நாங்கள் பேசுவோம். கம்பீரமாக பேசி சின்ன சின்ன மேடைகளில் எல்லாம் தொகுத்து வழங்கி எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி, நான்லாம் நினைத்து கூட பார்த்ததில்லை அமைச்சராக வேணும். ஆனால் என்னை பார்த்தவுடன் ஒரு மனிதர் நினைத்தார், உன்னால் முடியும், நம்பினார்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதரால் இன்று அமைச்சர் நான் மாறி இருக்கிறேன். அப்ப இந்த கிடைத்த எல்லா வாய்ப்புலையுமே இந்த வழித்துணையாக எனக்கு வந்தது இந்த புத்தகங்கள் தாங்க. என் வீட்டில் பதக்கங்களோ சிறந்த மாணவனுக்காக மதிப்பெண்கள் வாங்கிய அந்த பாராட்டு சான்றிதழ்களோ இருக்காது. ஆனா என் வீடு நிறைய எங்க போனாலும் புத்தகங்கள் இருக்கும். தற்போது நான் ஒரு சின்ன வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். சொந்தமா கஷ்டப்பட்டு வாங்கினது. மொத்தமே 545 ஸ்கொயர் ஃபீட்டு தான். 545 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அதில் 5 பேர் இருக்கோம். நான், மனைவி, 2 குழந்தைகள், என் அம்மா, அப்புறம் யாராவது உறவுக்காரங்க வந்தால் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். ஆனால் மகிழ்ச்சியான வீடு சிறுசாக இருந்தாலும் மனசு ரொம்ப இப்போ சந்தோஷமாக ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம். இப்போ ஏதோ எங்களுக்கு வந்து இந்த அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் ஏதோ இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல் வீடெல்லாம் தர்றதா சொன்னாங்க. அப்புறமேட்டு அங்கேயே நாங்கள் போயிடுவோம். ஆனால் அந்த சின்ன வீட்டுக்குள்ளாரே அந்த பறவையின் கூட்டுக்குள்ளாரே எப்படி அந்த அழகான சிறு இலைகள் இருக்கிறதோ வீடு முழுக்க புத்தகங்கள் இருக்கும். இப்போ என்னுடைய அமைச்சரினுடைய தலைமைச் செயலகத்தில் மினிஸ்டர் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அறை முழுக்க புத்தகங்கள் இருக்கும். அதை அடுக்கி வைக்கும் போதே அதில் ஒரு செய் நேர்த்தி இருக்கும். எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். திடீர்னு என் தம்பிகிட்ட கேட்பேன், தம்பி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி புத்தகம் எடுத்துருவா, உடனே வரேன்ட்டு அவர் இன்னொருத்தட்ட சொல்லி எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறார். அப்போ திரும்ப கூப்பிட்டு அந்த 3வது வரிசையில் முதல்ல இருக்க 4-5 புத்தகத்திலே அது இருக்கும், போய் தேடி எடுத்துருவானா கரெக்டாக எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த புத்தகங்களால் மட்டும்தான் ஆளாகி வளர்ந்து இன்னைக்கு இவங்கள் வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வழித்துணையாக எனக்கு வந்தது இந்த புத்தகங்கள் மட்டும்தான். ஒரு மாணவனுக்கு அப்போது எது சிறந்த பரிசுனா, நான் நிச்சயமாக சொல்வேன், ஆக சிறந்த செல்வம் உங்கள் குழந்தைக்கு தரணும்னா ஒவ்வொரு குழந்தைகளையும் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் தீவிரமாக என் அதிகாரிகளோடு பேசி கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் அந்த வகுப்பு வைக்கணும், இந்த வகுப்பு வைக்கணும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, ஏன் தினந்தோறும் ஒரு சில நிமிடங்களாவது ஒரு 10-15 நிமிடமாவது செய்தித்தாள் வாசிக்கணும்னு பள்ளி குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகள் நம்ம கொண்டு வரக்கூடாது? அப்ப இந்த வாசிப்பு பழக்கம் என்ன பண்ணும்னா மனிதர்களை பக்குவப்படுத்துங்க. சின்ன வயசுல எல்லாருமே நம்ம வந்து கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். பள்ளி கல்வி எப்படி நம்மளாம் இப்படி படிச்சோம், அடி வாங்கி படிச்சோம். சரியா? இன்னைக்கு அடிக்க முடியாது, அரசாணை போட்டாச்சு, எந்த குழந்தையும் அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது. மீறி பண்ணாங்கன்னா அவங்க இதுவே போயிடும். ஆனா அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. நான்லாம் புழல் சிறை கைதியை விட அதிகமாக அடி வாங்கினது நான் தான். சும்மாவே அடிப்பாங்க எங்க கிளாஸ்ல. இத்தனைக்கு நான் சும்மா தான் இருப்பேன். சரி, பள்ளிக்கூடத்தில் அடிக்கிறாங்கன்னா வீட்டுக்கு போய் நான் சும்மா தான் இருப்பேன். என்ன நடந்தது, அப்படி போகும்போது ஒரு படார்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவார் எங்க அப்பா. என்னடா பண்ற, சும்மா தான்ப்பா இருக்க, சும்மாவே இரு அப்படின்னு அடிச்சுட்டு போவார். ஏங்க டிவி அப்ப ஆண்டனாங்க, டிவி இறையுது, ஆண்டனா சரியா வேலை செய்யலாம், அதுக்கு கூப்பிட்டு நீ அடிப்பாங்க. நான் என்னவோ ஆண்டனா ஒழிச்சு வச்ச மாதிரி. ஏன் அடிச்சாங்கன்னே தெரியாது. அதுல இந்த வாத்தியார்கள் வந்து விதவிதமா அடிப்பாங்க. கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த கையில அடி வாங்கி நமக்கு பழகிரும். முட்டியை காட்டு அப்படிம்பாங்க. சார் முட்டியை காட்டுறா அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணா அப்படி முட்டியை காட்டுற மாதிரி அடி விழும்போது டக்குன்னு கையை அப்படி பரட்டிடுவேன். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சு முட்டியை காட்டுவோம் சார். அவர் மேல இருந்து அடிக்காம கீழே இருந்து அடிச்சார் பாருங்க. முட்டியிலே விழுந்து அடி விழுந்து வீரத்தழும்புகள் தான், வாழ்நாள் முழுக்க வீரத்தழும்புகள். அப்போ இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல ரொம்ப கொடுமையா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமான ஒரு இடம் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறீங்க குழந்தைங்க வீடு தான். அவங்கள ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாதி மாதிரி தான் நீங்களாம் நடத்தி அப்படிலாம் தாண்டி வந்திருப்போம். சும்மா அப்படி செத்த நேரம் உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்போம். உள்ள இருந்து குரல் வரும், பெத்த வீடு பத்திரிது, இது டிவி பகுதி பத்தியா, இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது. அப்ப எனக்கு வந்து கணக்கு பாடம் சரியா வரலன்னு ஒரு கணக்கு ஆசிரியர் அவர்கிட்ட வந்து சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் பண்ண ஒரே காரியம் என்ன தெரியுமா, நல்லா சொல்லி தருவார், அற்புதமா சொல்லி தருவார், ஆச்சரியப்படுற வகையில சொல்லி தருவார். ஆனா எந்த மாணவனுக்கு சொல்லி தெரியாம எனக்கு போய் சொல்லி கொடுப்பார். நான் கண்ணை திறந்த மாதிரியே வச்சுக்கிட்டு அப்படியே ரசிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நான் தூங்கிடுவேன். அவருக்கும் எனக்கும் ஒரே கொடுமையான காலகட்டம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, நான் புத்தகத்தில் எழுதினேன், இந்த கணக்கு ஆசிரியரை பழி வாங்குவது எப்படி எழுதின. உண்மையில திட்டமிட்டேன். நம்பர் 1, யாருக்கும் தெரியாம மாட்டை அவுத்து விட்டுருவோம். மாடா போய் இவரை முட்டிட்டு இவர் பண்ண. 2, எனக்கு என் நண்பருடைய ஒரு சகோதரர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அண்ணன் நான் கொஞ்ச நேரம் ஆட்டோ பழகிறேன்னு சொல்லி கொண்டு போய் சார் தெரியாம இப்படியெல்லாம் 25 ஆண்டுகள் கழிந்தது. புத்தக வாசிப்பு என்னை கொண்டு வந்து பல இடங்களை தொட வைத்தது. தமிழ்நாடு முழுக்க நடைபெறக்கூடிய புத்தக திருவிழாக்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்பு, தமிழ் வகுப்பு, தலைமைத்துவ வகுப்பு நடத்தக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன். வரலாற்று சிறப்புமிக்க சென்னை புத்தக திருவிழாவில் 3வது முறையாக ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக, தலைமை விருந்தினராக நான் போனேன். அங்கு பேசினேன். அங்கெல்லாம் போனால் நான் வந்து கெஸ்ட்டு. நான் சொல்கிறது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலெக்டருடைய கெஸ்ட்டு. நான் புரோட்டோக்கால் வண்டி வரும், வணக்கம் வைப்பாங்க, சல்யூட் வைப்பாங்க.
ஐயா வாங்கம்பாங்க, சார் வாங்கம்பாங்க, பேர் சொல்லி யாரும் பேச மாட்டாங்க. பேசி முடித்த அந்த புத்தகாரங்க அப்படியே ஒவ்வொரு புத்தக சாலையை பார்த்துக்கிட்டே போகும்பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல், டே ராஜமோகான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா அந்த கணக்கு வாத்தியார். அவரை நான் பழி வாங்கணும்னு பட்டியலிட்டவன் அவரை பார்த்த உடனே சார் அப்படின்னு நான் சொல்லி ஓடி போய் நான் கட்டி பிடிக்கும் முன்பே அவர் கண்கலங்கி அவர் என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சி, நல்லா இருக்கியாடா, உன்னை இந்த மேடையில் பார்க்கும்போது என் பிள்ளை சாதிச்சு வந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காரா, நீ சாதிச்சது எனக்கு சந்தோஷம்டா. சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்து விட்டேன். அப்புறம் 2 பேரும் அந்த புத்தக கண்காட்சியை மூடுற வரைக்கும் காப்பியெல்லாம் குடிச்சு சந்தோஷமா நட்பு பாராட்டிட்டு அங்கே போனோம். அவர் கேட்டது ஒண்ணுதான், நீ நல்லா படிக்கக்கூடியவன் தான், ஆனால் உனக்கு ஏதோ ஒரு விரோதம் கணக்கு பாடத்தோட. உனக்கு தமிழ் நல்லா வரும், உன் ஸ்கூல்லேயே நீ தான் டாப்பரு, ஆனால் உனக்கு கணக்கு பாடம் மட்டும் வரல. ஏன்? நான் சொன்னேன், தமிழ் பாடம் எனக்கு ஏன் நல்லா வந்ததுன்னா துணை நூல்கள் நிறைய இருக்கும், கவிதை இருக்கும், கட்டுரை இருக்கும், கதைகள் இருக்கும், சிறுகதைகள் இருக்கும். கணக்கு பாடத்துக்கு எதுவுமே இல்லை. திருக்குறளில் ஒரு சந்தேகம்னா நம்ம கோனார் கேட்டுக்கிட்ட போகலாம், ஒரு கவிதை படிக்கலாம். 5 5 10 அப்படின்னா ஏன் அப்படின்னா கொட்டு, படி இல்லைனா அடி, இப்படியே தான் இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் இப்போது காலம் தந்த கூடையால் நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நூல்களை போல பல நூல்களை எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையில் அரசு குழந்தைகளினுடைய சிறப்பு கவனத்தில் மாற்றுறோம். எப்படி? கதைகளின் வழியே கணிதம்னு இப்போ கொண்டு வர போகிறோம். எல்லா கணக்கு படங்களையும் கதைகளின் வழியே தான் இனிமேல் சொல்லி தர போகிறோம். வண்ணப்படங்கள் நிறைந்ததாக இந்த புத்தகத்தை எல்லாம் மாற்றுறோம். அந்த கணக்கு படங்களினுடைய தலைப்பை கேட்டாலே சில சமயம் நமக்கு தலை சுத்த. அல்ஜிப்ரா, வேரியபிள்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், ஜொராசிக் பார்க், இது பயங்கரமான இடம், அப்படிதான் இருந்தது. இப்போ அந்த தலைப்பைகள்லாம் நாங்கள் மாற்றுறோம். எப்படி? வேர் இஸ் மை பலூன்ஸ், லெட்ஸ் கோ டு டாய் ஷாப், வாருங்கள் நாம் பொம்மை கடைக்கு செல்வோம். உள்ள நம்பர்ஸ் தான், கால்குலஸ் தான், அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு கதைகளின் வழியே அதை நாங்கள் சொல்லி தர்றதுன்னு முடிவு பண்ணி அப்படி கொண்டு வரோம். புத்தகத்தினுடைய சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் என்ன செய்யும்னா தலைமுறையை புரட்டி போடும். பெரிய அறிவார்ந்த சபை யார் வேணா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். தவறான பதில் ஒன்று உலகத்திலே கிடையாது, துணிந்து சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைக்கு ஜீரோக்கு எந்த வேல்யூயும் கிடையாது, சுழியத்தை பூஜ்ஜியத்தை எப்படி அறிமுகப்படுத்தலாம்? யாராவது சொல்லுங்க. என்னங்க மயான அமைதியா இருக்கீங்க? அத்தனை பேச்சாளர் பெருமக்கள், கவிஞர்கள் தொலைக்காட்சியில் மட்டும் தான் விவாதம் பண்ணாங்கன்னா மேடையிலேயே வந்து 2 பேரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் சொல்லுங்க. முட்டையை காட்டலாமா? சரி, முட்டையில அதோடைய வடிவத்தை ஓரளவுக்கு காட்ட முடியும். அது எக்ஸாக்ட் வடிவம் அல்ல, வேறு. நிலா, ஓ முழு நிலா, அது வடிவத்தை மட்டும் காட்ட முடியும், வேல்யூவை சொல்ல முடியாது. வேற நாணயம், உருண்டை, நிலா எல்லாமே வடிவத்தை அறிமுகப்படுத்துது. இப்ப பாருங்க அந்த குழந்தைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா படங்களை வழியா புத்தகத்துல படங்களை போட்டுட்டோம். படத்துல முதல் படத்தில் ஒரு மரம் இருக்கும், மழை இருக்கும். அடுத்த படத்தில் அந்த மழையில் இருந்து மரத்தின் நிழலில் ஒரு நாய்க்குட்டி உடலெல்லாம் சிலிர்த்து நனைந்து போன ஒரு நாய்க்குட்டியும் ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு குரங்கும் வந்து அந்த இடத்துல ஒதுங்குவாங்க. அடுத்த படத்தில் ஒரு மனிதனும் ஒரு சிறுவனும் அந்த இடத்தில் வருவான். அதற்கு அடுத்த படத்தில் மழை நின்று குரங்கு சென்றுவிடும், கண்ணுக்குட்டி ஓடிவிடும், மனிதன் அந்த சிறுவன் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு ஒரு நொடி எட்டி பார்த்து அந்த நாய்க்குட்டியை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று விடுவான். இப்போது அந்த மரம் மட்டும் இருக்கும். மரத்தின் கீழே எத்தனை பேர்? யாருமே இல்லை. இதுதான் ஜீரோ. இதுதான் கதைகளின் வழியே கணிதத்தை சொல்லி தரும் முறை. அப்ப புத்தகத்தில் நிறைய வண்ணப்படங்களும் கதைகளும் சொல்வதன் மூலமாக கடினமான கணக்கு படத்தை கூட ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர முடியும். இந்த புத்தகத்தில் அறிவாசனத்தில் வாழ்க்கையின் விழுமியங்களை, கடினமான ஒரு கசப்பான மருந்தை இனிப்பில் கலந்து தாய் தந்து விடுவதை போல வாழ்க்கையை வெல்வதற்கான சூத்திரங்களை எல்லாம் இந்த மருத்துவர் ஒரு கசப்பு மருந்தை இனிப்பு கலந்து கொடுத்திருக்கிறார். இந்த அரங்கம் நிறைய அவருக்கு கைத்தட்டல் வேண்டும். யார்கிட்ட வேணா சிந்தனை இருக்கும், ஆனா அதை தொகுத்து நூலாக்கி இந்த தலைமுறைக்கு தரணும்ன்ற அக்கறை இருக்கு பாருங்க, அது யாரோ ஒரு சிலரிடம் தான் இருக்கும். அந்த அக்கறை இவருக்கு இருக்கிறது. ஒரு நல்ல மருத்துவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா என்று மட்டும் நினைத்து விட்டால் அவர் வியாபாரி. இன்னொரு புத்தகம் எழுதலாமா என்று நினைப்பதால் அவர் கலைஞன். அவர் மருத்துவர் மட்டுமல்ல, கலைஞர். 22 அத்தியாயங்களை பிரித்து அதை இந்த தலைமுறைக்கு பிடிக்கின்ற வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை நீட்டி முடக்காமல் ரத்தின சுருக்கமா எது தேவையோ அது மட்டுமே பயன்பாடு, அதை மட்டுமே தொகுத்து கொடுத்து அதற்கு ஆக சிறந்த ஒரு வடிவமைப்பு செய்து அதை நூலாக்கி கருவாக்கி உருவாக்கி நம் கையில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சமூக சிந்தனையை, அடுத்த தலைமுறை குறித்த அவருடைய அக்கறையை மீண்டும் மனதார நான் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் டாக்டர், வாழ்த்துக்கள்.
இப்படி ஒவ்வொரு வாழ்த்துக்கும் எழுதுனீங்கன்னா எழுந்து உட்காரணும். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடும். சில இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில செய்திகளை இந்த மக்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல எங்க அண்ணன் பால அண்ணன் கேட்டாரு. அவர் நாங்களாம் ரொம்ப ரசிப்போம். அவர் சொன்னதை போலவே கண்ணியத்திற்கு கை கால் முளைத்து சட்டை பேண்ட் போட்டுக்கொண்டால் அது அண்ணனின் போலதான் இருக்கும். கண்ணியத்திற்குரிய ஒரு மனிதர், மிகவும் நேர்த்தியாக பேசுவார், அழகா பேசுவார், அவரினுடைய தரப்பு ஆணித்தரமா பேசுவார், விட்டு கொடுக்காம பேசுவார். அப்படிப்பட்ட அந்த மனிதர் ஒரு செய்தியை சொன்னார். என்னது? முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டார். அது இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. முதுமை மட்டும் இல்லைங்க, மகிழ்ச்சி என்பதே அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சியை பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளிடம் தேடுவார்கள். குழந்தைகள் என்ன பண்றாங்க? பெற்றவர்கள்கிட்ட தேடுறாங்க. ஒவ்வொரு தரப்புமே எதிர்த்தரப்பில் தேடி பெறுகிற பொருளாக இருக்கிறது மகிழ்ச்சி. நான் சொல்வேன், மகிழ்ச்சி என்பது ஒரு முன்முடிவு. உங்கள் மனதில் இருக்கிறது, தன்னிறைவில் இருக்கிறது, போதும் என்ற ஒரு மனதில் இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல ஏமாற்றம் என்ற ஒன்று வரவே வராது. எதிர்பார்ப்பு இல்லாம இருங்க. இத ஆங்கிலத்துல டாக்டருக்கு தெரியும், எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கூடு கட்டி அந்த அழகான முட்டையிட்டு அந்த முட்டையை கொஞ்சு புரித்து குஞ்சுக்கு தன்வாயால் இறைக்கவி அதை மென்று சவைத்து அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளுக்கு அந்த சிறகு முளைக்கும் வரை பாதுகாத்து சிறகில் இறகில் அதை நீவி விட்டு பின்பு ஒரு நாள் அந்த தாய்ப்பறவைக்கு தெரியாமல் குஞ்சுகள் பறந்து விடும். இப்போது அந்த கூடு குஞ்சுகளின்றி, முட்டையின்றி, அது வளர்ந்த சோடுகள் இன்றி வெறிச்சோடி போயிருக்கும். இந்த தாய் பறவைகள் ஒரு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருமா. இதை தான் எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்ன்றாங்க. நம்ம எல்லோருக்குமே அந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் நம்மள அறியாம இருக்கு. என்ன பண்ணுவோம்? அந்த சின்ன வயசுல இருந்து அவனை போட்டு கத்தி பிழிந்து எடுத்து அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணி போடுறா, பக்கத்து வீட்டு பையனை பாடுறா அப்படின்னு திட்டி, அவன் என்னைக்காவது சொல்லியிருக்கானா? பாருங்க பக்கத்து வீட்டு அப்பா அம்மாவை பாருங்க எவ்வளவு அன்பாரு, நீங்க ஏன் கத்துறீங்க சொல்றது. நாம எப்ப பார்த்தாலும் சொல்ல, காலையில எழுப்பும் போதே உற்சாகமா நல்ல வார்த்தை சொல்லி, என் செல்லக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் தங்கமே, ராஜாத்தி, என் கலெக்டர், என் டாக்டர் எந்திரிமா அப்படின்னு எழுப்பணும். அப்படியே எழுப்புறோம். எரும மாடு மாதிரி தூங்குது பாரு, எந்திரா. எல்லாரும் எழுப்பி அவசரப்படுத்தி அவனை கத்தி கொடுமைப்படுத்தி அவசரமா குழுப்பட்டு அந்த இட்லியை வாயில போட்டு குத்தி அந்த டைய கட்டி பெல்ட்டை போட்டு யூனிஃபார்மை போட்டு அப்படி வண்டியில ஏத்தும் போது தான் தெரியும் யூனிஃபார்மை மாத்தி போட்டிருப்பீங்க. பையனுக்கு முதலே தெரியும், அவன் அளவுக்கு பழி வாங்கறதுக்கு அவன் லேட்டா தான் சொல்லுவான், இன்னைக்கு மண்டே ஒயிட் யூனிஃபார்ம் அப்படி. ஏன்டா முதல்ல சொல்ல மாட்டியா? இப்படி இருந்தா நல்லா இருக்காது. காலையில நீங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துருங்க. எதுக்கு? வேலை செய்யறதுக்கா? என்னங்க வாழ்க்கை? முன்முடிவுங்க, மகிழ்ச்சிங்க. எழுந்து முகம் கழுவும் போது கூட மெதுவா முகம் கழுவி பொறுமையா பல்விளக்கி மரத்தை பார்த்து இலைய வியந்து, இலைய பாருங்க, இதய வடிவத்தில் ஒரு இலை, கை விரல்களை போல ஒரு இலை, சாப்பிட்ற கரண்டியை போல ஒரு இலை, விதவிதமா இருக்கு. ரசிப்பதற்கு அத்தனை விஷயங்கள் இருக்கு. பொறுமையா எழும்பி ஒரு 15 நிமிடத்தில் என்ன பண்ணணும்? பல் வளர்க்கணும், முகம் கழுவணும், உடுப்புடுத்தணும். 15 நிமிடம் குழந்தைய கொஞ்சணும்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் பொறுமையா எந்திரிக்கிட்டோம். பள்ளி எழுப்புதல் தான். மெதுவா எழுப்பி செல்லம் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் எழுப்பி நிதானமா அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பள்ளிக்கூடம் கூட்டு வர வழியில் அந்த மரங்களையெல்லாம் காட்டி பிரேயர் தொடங்கின பிறகு அவசரமா கொண்டு வந்து கேட்டுக்கிட்ட நிறுத்தி கத்தி கத்தி இதுக்குதான் சீக்கிரம் எந்திரின்னு சொன்னேன் அப்படி சொல்லாம, பிரேயர் நடப்பதற்கு முன்பே போயிட்டா பிரேயரை மனதார அந்த குழந்தை அந்த பிரேயரை சொல்லலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும். ஆஹா, பூமி தாயை சொல்றாருங்க. நீரு அப்படியே சுத்தி, இந்த பூமி தாயை சுத்தி புடவை போல நீராறும் கடல் உடுத்த இந்த நீரை அப்படியே உடையா உடுத்திருக்கா இந்த பூமி தாய். அந்த நில மடந்தைன்றாரு. பெண் குழந்தைகளுக்கு பருவம் இருக்கு. பேதை அப்படியே வளர்ந்து 18 வயதுக்கு மேல மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் மடந்தை. இந்த பூமி தாய் உருவான போது நெருப்பு துண்டா இருந்தது. அப்படியே எவல்யூஷன்ல அப்படியே மழை பொழிந்து மில்லியன் ஆண்டுகள் பொழிந்து நீங்க மடந்தையா மாறி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பூமி தாயை சொல்லி, எவல்யூஷன்ல இவ மடந்தையானதை சொல்லி, அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான வதன முகம் இருக்கு, அது இந்த இந்திய தாயின்னு சொல்லி, அந்த இந்திய தாய்க்கு ஒரு அழகான சிறு பிறை போல ஒரு நெத்தி இருக்கு தென்னிந்தியாவை சொல்லி, அந்த சிறு நெத்தியில ஒரு பொட்டு திலகம் இருக்கு பாருங்க, அப்படி அழகான ஒரு நாடு இருக்கு தமிழ்நாட்டை சொல்லி, வைத்த பொட்டு திலகம் எப்படி 8 திக்கும் நறுமணமா கமழுதோ அப்படி 8 திக்கும் நறுமணமா கமழுதுங்க இந்த தமிழ்நாட்டில் பேசுற மொழின்னு மொழித்தாயை சொல்லி, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பாடல். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும் சீரார மதன தினந்தோறும் பாடுறாங்க குழந்தைங்க. இப்படி சொல்லி கொடுத்தீங்களா? பிரேயருக்கு முன்னாடி வரணும் தெரியாது என் மானத்தவன். புத்தகத்தை பரிசளிப்பதை போல, புத்தகத்தை பாதுகாப்பதை போல குழந்தைகளை பரிசலியுங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வாப்பா, பாதுகாப்பா பார்த்துங்க. கட்டாயமாக இந்த நிகழ்வு முடிந்த பிறகு
எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே சீனியர்ஸ் இருக்கீங்க, தம்பி தங்கைகளும் இருக்கீங்க, மீடியா நண்பர்களும் இருக்கீங்க. நிற்க நேரம் இல்லாமல் ஓடக்கூடிய அத்தனை இந்த பெரிய மனிதர்கள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு நாளில் ஆக குறைந்தது 1 மணி நேரமாவது உங்கள் செல்பேசியை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் புத்தகத்தோடு குழந்தையோடு உட்கார்ந்து பேசுங்கள். வாடா புத்தகம் படிக்கலாம். அந்த குழந்தை உடனே படிக்காது, பரவாயில்ல பார்க்கட்டும். ஒரு கதை சொல்லுங்க, காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அப்பா அம்மாவினுடைய அருமையை சொல்லிக் கொடுங்க. அது வெறும் வெற்றி பெருமையா இருக்கணும். போன வருஷம் உனக்கு ஃபீஸ் கட்ட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க மட்டுமா கஷ்டப்பட்டோம்? அந்த குழந்தை உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது உங்களுக்கு தெரியுமா? ஏன் மினிஸ்டர் சேம்பருக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த அப்பா அம்மா கூப்பிட்டு வருவாங்க யாராவது குழந்தைங்க. அண்ணாதுரை அண்ணனுக்கு தெரியும். மினிஸ்டருக்கு வணக்கம் சொல்லு, மினிஸ்டருக்கு அதை சொல்லு, மினிஸ்டருக்கு அதை சொல்லு. நான் சொல்லுவேன், உங்க அப்பா அம்மா கொண்டு சும்மா இருக்க சொல்லு. நான் மினிஸ்டர் அவருக்கு தான் தெரியும், குழந்தைக்கு தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி டீ காஃபி கொடுத்து அப்புறம் குழந்தையோட உட்கார வச்சு குட்டிச்சார் போட்டு நான் பேசுவேன். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். வந்த 100 குழந்தையுமே ஏதோ ஒரு பேரை சொல்லும். என்னுடைய வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க, 6ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. என் பையன் பேர் பகத்சிங், இன்னொரு பையன் பேர் தீரன். யார் வேணா போய் என் பசங்கிட்ட போய் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் என் குழந்தைய அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், கொடுமைப்படுத்த மாட்டேன். அவங்க கிட்ட நான் ஷேரிங் பண்ணுவேன், கேரிங் பண்ணுவேன். கிடைக்கக்கூடிய பூங்கொத்துகளில் ஒரு 2 பூவாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், இந்த பூங்கொத்து வந்தது, இதை பார்த்தோன்னு உங்கள் ஞாபகம் தாண்டா வந்தது, இன்னைக்கு ரெட் ரோஸ் உனக்கு, இன்னைக்கு எல்லோ ரோஸ் உனக்கு, இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்தது, உங்களுக்காக 2 சாக்லேட் எடுத்து வச்சேன்டா, இதை நீ ஷேர் பண்ணிக்கிறியா? இல்லை அப்பா அவனுங்க எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஊட்டுவானுங்க. அப்போ தயவு செய்து இன்றிலிருந்து வீட்டுக்கு போய் ஆக குறைந்தது 1 மணி நேரமாவது இந்த செல்பேசி எப்படியே பார்க்கறத விட்டுட்டு குழந்தைகளோடு பேசுங்க. ஒரு புத்தகத்தை பற்றி பேசுங்க. என் வாழ்நாளை புரட்டி போட்ட பல புத்தகங்கள் இருக்கு. 19 வயதில் மனப்பத்தாயம்னு ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் வரலன்னா நான் பெரிய வன்முறையாளான ரவுடியா மாறி இருப்பேன். வன்முறையின் பாதையிலிருந்து என்னை திருப்பியது ஒரு புத்தகம். ஒரு கவிதை ஒன்று நான் படித்தேன். அன்று இரவு எனக்கு உறக்கம் இல்லாமல் நான் தவித்தேன். விரைந்து செல்லும் பேருந்தில் விடாது குழந்தைகள்ல ஒரு பஸ் போகுது, விஷுவல் யோசிச்சு பாருங்க. குழந்தை வீல் 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 அழுது. இன்னைக்கு ஒரு குழந்தை கத்தனோடனே எல்லாருமே அப்செட் ஆகுறீங்க. அது அவர்களின் இயல்பு. ஒரு குழந்தையினுடைய சத்தத்தை விட என்னங்க, ஒரு குடல் இசையை விட யாழ் இசையை விட அது பெரிய, அதை குழந்தை அப்படியே இயல்பாக இருக்கணும். ஆனால் அந்த பப்ளிக்கில் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது எல்லாரும் அப்செட் ஆகுறாங்க. விரைந்து செல்லும் பேருந்தில் விடாது குழந்தைகளை முந்தானையோடு சேர்த்து கூச்சத்தையும் விளக்குகிறது தாய் அன்பு என்று அந்த கவிதை முடியும். யாரு பார்த்தா பிள்ளை பசியாரணும்டான்ட்டு அந்த குழந்தைக்கு தாயும் வந்து ஒரு அந்த தாய்ப்பாலை ஊட்டுறா. இந்த கவிதையை படிச்சு நான் வந்து இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் இருந்தேன். மன்னதாசனின் கல்யாண்ஜியினுடைய அந்த கட்டுரைகள்லாம் படிக்கும் பொழுது எப்படி கட்டுரைக்குள்ள கவிதை சாத்தியமாகுது? ஜெயமோகன் அறம்னு ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த அறம் நூலை மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் வந்து கிஃப்டா கொடுத்தேன். அதில் இருக்கிற அந்த கதைகள்லாம் படித்த போது என் வாழ்நாள் முழுக்க வந்து போன என்னுடைய கஷ்டகாலங்களில் யாரென்றே பெயர் தெரியாமல் வந்து போன அத்தனை மனிதர்களின் நெஞ்சில் நிலநாடினார். இப்படிலாம் இருக்க முடியுமா? இப்படி சாப்பாடு கணக்கு பார்க்காம சாப்பாடு போடக்கூடியவங்க இருப்பாங்களா? இப்படி ஊருக்காக உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்களா? எஸ். ராமகிருஷ்ணனுடைய அந்த கட்டுரைகள் துணை எழுத்துன்ற ஒரு தலைப்பில் விகடனில் வந்தது. கிழிச்சு நான் பைண்டிங் போட்டு வச்சேன். அவருடைய அந்த நூல்களை படிக்காமல் நான் வாசிக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இப்படி ஒரு மனிதனாக இவர்கள்லாம் வியந்து சொல்றாங்களே, சட்டமன்றத்தில் மெச்சூரிட்டியா பேசுறேன். நான் பேசல. நான் வாசித்த புத்தகங்கள் தான் என்னை பேச வைக்கின்றன. உள்ள போன இன்புட் இப்ப அவுட்புட் ஆகுது. அப்புறம் இன்னொரு கடமையே இருக்கு. இது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நூலகம். இந்த நூலகம் முழுக்க உங்களுக்காக ஒவ்வொரு நூலும் காத்திருக்கிறது. இங்க ஃபங்க்ஷன் வச்சதோடைய நோக்கம் டாக்டருக்காக மட்டும் இல்லை. இதை நான் ஒத்துக்கிட்ட நோக்கம் ஒரு டாக்டருக்காகவோ அண்ணாதுரை அண்ணனுக்காக மட்டும் இல்ல. என் தம்பி மனிதனை என் கருணை அங்கே இருப்பான், சமூக சேவை செய்து கொண்டே இருப்பான். அவர் ஏதோ வந்திருக்கார். என் தம்பி சின்ன வயசுல பெரிய சேவைகள் செய்யக்கூடிய அன்பு தம்பி, அவனுக்காக மட்டும் அல்ல. என் சகோதரன் ஆதவர்ஜுனா வருகிறார் என்பதற்காக மட்டுமல்ல. என்னை போலவே புத்தக வெறியன் மாநில செய்தி தொடர்பாளர் ஜெகதீச பாண்டியன் வலியுறுத்தி இந்த இடத்துக்கு சொன்னதுக்காக மட்டும் அல்ல. தம்பி லயலாமணி வராரு, எங்களுடைய CMDH இதுக்காக மட்டும் அல்ல. பாலன் அவர் அதுக்காக மட்டும் இல்ல. இப்படி ஒரு நிகழ்வுக்காக ஒரு 500 பேர் இந்த லைப்ரரிக்கு வந்தாங்கன்னா போகும்போது கொஞ்சம் புத்தகத்தை பார்த்துட்டு போவாங்களே என்ற ஒரு பேராசையின் காரணமாக இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். புத்தகங்களை கொண்டாடுங்கள். புத்தகத்தை விட சிறந்த ஒரு வலிமையான ஆயுதம் உலகத்திலேயே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.